இங்க அது வந்து எல்லாவற்றையும் மதத்தின் கண் கொண்டு எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அயோத்தியாக மாற்றுவோம். அது என்ன பொருள்? 10 மாநிலங்கள்ல ஆன்டி கன்வர்ஷன் எல்லாம் வந்து மத மாற்ற தடை சட்டம் அட்ரஸ் இருக்கு. இப்ப நீங்க பெருங்குடியில் இருக்கீங்க, இன்னும் 2 வருஷம் பொறுத்து நீங்க திருவான்மையூருக்கு வரலாம். மதத்தையும் அதே மாற முடியாது. டெமோக்ரஸி இருக்கு இல்லையா? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? பாசிசம் தான். இப்போ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் 370 காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு சிறப்பு அந்தஸ்து. ஆனால் ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. 34 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அதெல்லாம் எஸ்சி ஜட்ஜி வந்து ஒரே ஒரு ஆள், வார்லே அப்படின்னு. எஸ்டி ஒருத்தர் கூட கிடையாது, 0. இப்ப இல்ல, 75 ஆண்டுல ஒரே ஒரு ஆள். ஏன் பிஜேபி இருக்கிறோம்னா இதனால தான் இருக்கு. அவர் சொல்றாரு, இன்னும் ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது சுய சார்புள்ள செல்ஃப் ரிலையன்ஸ். உண்மையா இவர் வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி குறைஞ்சிருக்கா? வேலை இல்லாம வந்து குறைஞ்சிருக்கா? இல்ல வேற என்ன? எதனா ஒரே ஒரு பாசிட்டிவா இதை பண்ணியிருக்கோம் சொல்ல முடியுமா? ராமர் கோயில் கட்டுறதுன்னு சொல்லலாம். மக்களுக்கானதை என்ன பண்ணி ஏர் இந்தியா வித்துருக்கோம்னு சொல்லலாம். இருந்த ஏர் இந்தியாவை டாட்டாவுக்கு வித்துட்டோம். வணக்கம். பிப்ரவரி 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு மிக வித்தியாசமான முயற்சி எடுக்கப்பட்டது. ஜீரோ பிஜேபி. 2014ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நரேந்திர மோடியின் வாயிலிருந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். காங்கிரஸ் முக்த் பாரத். அதை தொடர்ந்து ஆப்போசிஷன் முக்த் பாரதாக அது அப்படியே மாறியது. அதே பாணியில் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்த ஜீரோ பிஜேபி என்கிற இந்த கேம்பெயின், இதை துவங்கி வைத்தது ஹரி பரந்தாமன் அவர்களும் ஒருவர். அவரிடம் இதை பற்றின பல்வேறு விஷயங்களை நாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இதை தாண்டி கடந்த 12 ஆண்டுகளில் நீதித்துறை எந்த அளவில் மாறியுள்ளது, எந்த அளவில் நீதித்துறையை, அந்த சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்கிற அனைத்து கேள்வியும் நாம் கேட்க போகிறோம். இதையும் தாண்டி ஜனநாயக ரீதியாக மக்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமை எப்படி சிதைக்கப்பட்டு வருகிறது, எஸ்ஐஆர் வழியாக, தேர்தல் ஆணையத்தின் வழியாக, அதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி பார்க்கும்போது ஒரு அறிமுகமே கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் தமிழ்நாட்டில் அனைவருமே உங்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு நபர். நீதித்துறையில பல ஆண்டுகள் நீங்க பணிபுரிந்திருக்கிறீர்கள். ஹரி பரந்தாமன் என்ற வார்த்தையை கூறினாலே people know a person who stands for justice. இந்த கேம்பெயினை நீங்க தொடங்கி வைக்கும்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி என்னவாக இருந்தது? ஐடியாலஜி நல்ல கேள்வி. உங்களுக்கு ஏன் பிஜேபி எதிர்க்கணும்? அதான் ஏன் எதிர்க்கிறோம். என்னை பொறுத்த வரையில பிஜேபி எதிர்க்கிறவங்கள தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 அரசியல் சித்தாந்தங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம இருக்கிறாங்க. அதாவது எந்த அவங்களுமே இந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி, 20 ஆண்டுக்கு முன்னாடி, 25 ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. ஒன்று பொது உடைமை கட்சியை சேர்ந்தவங்க, சிபிஐ, சிபிஎம் அல்லது மற்ற அனைத்து பல பல்வேறு பொது உடைமை இயக்கம். 2 திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் பிஜேபியினுடைய அரசியலுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் உள்ளது. பிஜேபியும் அதான் சொல்லுது. அவங்களுடைய ஒரு வாழ்க்கை இதுல பார்த்தீங்கன்னா அவங்க பெரியார் சொல்ல மாட்டாரு. அவங்க யார் எதிரி அப்படின்னு வரும்போது முதல்ல முஸ்லிம், 2 கிறிஸ்டியன், 3 கம்யூனிஸ்ட். அப்போ தமிழ்நாட்டில் வந்து கூடுதலான ஃபேக்டர் வந்து பெரியார் இயக்கங்கள் கேட்டா அது ஒரு பொது உடைமை இயக்கத்துக்கு இணையாக நான் பார்க்கிறேன். அவங்க கூடுதலாக தமிழ்நாட்டில் தலித் இயக்கத்தின் ஒரு பெரும் பகுதி, திருமாவளவன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் பிசிகே இருக்கு, விடுதலை சிறுத்தைகள், அவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து ஏன்னா மனுஸ்மிருதியை எரிக்கிறாங்க. இப்ப நாளைக்கு சொல்லட்டும் பிஜேபி, நாங்கள் மனுஸ்மிருதியை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டோங்க, நாம அவங்களை ஆதரிக்கலாம். நமக்கு ஒன்றும் அதெல்லாம் பரிதலா இல்லை. நாங்கள் சனாதானத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டோம், ஆதரிப்போம். என்ன சனாதானம்னா என்ன? இந்தியா முழுவதும் சனாதானத்தை வேறு மாதிரி பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் சனாதானம்னா வேற பொண்ணு, வர்ணாசிரமம்னா அதேதான்.
எனவே இதான் அடிப்படையான காரணம். இங்க அது வந்து எல்லாவற்றையும் மதத்தின் கண் கொண்டு எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அயோத்தியாக மாற்றுவோம். அது என்ன பொருள்? அதாவது அங்க இருக்கக்கூடிய மசூதியையும் தர்காவையும் இடிப்போம் என்பது பொருள். அதான் அந்த அயோத்தியா மாற்றுவோம்னா அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். இங்க எல்லாவற்றையும் வந்து ஒரு மத கண் கொண்டு பார்ப்பதற்கு இல்லையா? அதை எடுத்துக்கிட்டா நிறைய அதை நான் உடனே சொல்ல என்ன இவர்கள் எப்படி தொடர்ந்து எனக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இருக்காது. இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான மதக்கலவரங்கள் கேட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான மதக்கலவரங்கள். நீங்க குஜராத் கலவரம் மட்டும் இல்ல, அது மாதிரி பல இது வந்து குஜராத் வந்து மிகப்பெரிய 2000 பேரு. இப்ப டெல்லி ரைட் 50 பேரு. அதனால அது ஆயிரக்கணக்கான கலவரங்கள் இருப்பதாக அரசு ஆவணங்களிலேயே பதிவாயிருக்கு. அதெல்லாம் மதத்தின் பெயரால் இவர்கள் நடத்திய இதற்கு. அதனாலதான் இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம். இன்னும் கேட்டா பொது உடைமை இயக்கத்தை பொறுத்தவரை பெரியார் இயக்கம் வந்து இந்தியா முழுவதும் இல்லை, இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. எமர்ஜென்சி எதிர்த்தப்ப கூட இவர்கள் RSS ஜெயபிரகாஷ் நாராயணுடன் இருப்பதால் நாங்கள் சேர மாட்டோம் சொன்னாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த நேரத்தில் சேர்ந்து இருக்கணும்ட்டு. அந்த அளவுக்கு இந்த RSS பிஜேபி ஐடியாலஜி அப்போதிலிருந்தே எதிர்ப்பவர்கள் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய நான் அடிப்படையாக பார்க்கிறேன். ஐயா, சமீபத்துல நீங்க பார்த்தீர்கள்னா SIRங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. சட்டப்படி ஆஸ் பர் த ரூல் புக் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அதுல என்ன எழுதியிருக்குன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள் இந்த SIR நடத்துவதற்கு தேவை. பட் இப்ப நீங்க பாருங்க 3 மாதத்திற்குள் SIR நடத்தி முடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 97 லட்சம் நபர்களுடைய அந்த வாக்கு அளிக்கப்பட்டது. அதே போன்று வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீர்கள்னா 91 லட்சம். இப்ப இதுல ஏராளமான லட்சக்கணக்கான நபர்கள், முக்கியமாக வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னா 27 லட்சம் வாக்காளர்கள் அப்பீலுக்கு போறாங்க. எங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு, எங்களுக்கு ஏன் நீங்க ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்த ஒரு எரர், ஒரு கிளரிக்கல் எரர்னு நீங்க பார்க்க முடியாது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எரர். அவங்களுக்கு சரியான நேரம் கிடைச்சிருந்தால் அவங்க போய் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் அந்த அப்போ தேர்தல் ஆணையம் சேஸ் நோ வி கேனாட் என்டர்டெயின். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி நீங்க போடலைன்னா என்ன, அடுத்த வாட்டி போட்டு போங்க. ஸோ ஜனநாயக ரீதியாக, கான்ஸ்டியூஷன் ரீதியாக நாம் அனைவருக்குமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய உரிமை வாக்கு. அந்த வாக்கையே 27 லட்சம் நபர்களை நீங்க போட வேண்டாம்னு சொல்லக்கூடிய நீதிமன்றம், நீதிபதி அதை அக்செப்ட் செய்யாத தேர்தல் ஆணையம் எப்படி கடந்த 12 ஆண்டுகளில் இந்த ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் சூறையாடப்பட்டிருக்கிறது? நீங்க கேள்வியை விட உங்களுக்கு பதிலாகவும் நீங்க சொன்னீங்க கடைசி. பிகாஸ் யூ பீயிங் அ ஜட்ஜ், ஏராளமான தீர்ப்புகளை நீங்க பார்க்கிறீங்க, எல்லாமே மக்களுக்கு எதிராக கேள்வி. அவ்வளவு பெரிய கேள்வி, அதிலே பதிலும் உள்ளடக்கியதாக இருக்கு. நீங்க கடைசியா சொன்னீங்க அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், அனைத்து அமைப்புகளையும், அதாவது அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உண்டாக்கப்பட்ட அமைப்புகள் அல்லது பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் உண்டாக்கப்பட்ட அமைப்புகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் அவங்க வந்து தன்னை கைப்பற்றி வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் அவங்க பேர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதாவது எமர்ஜென்சியோட 2 ஆண்டு தான். இப்ப கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவங்க ஒரு எமர்ஜென்சி மாதிரி அவங்களால நடத்த முடியுது. இந்த சட்டத்துக்குள்ள உட்பட்டு அவர்களால் செய்ய முடியுது. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது வந்து, எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வந்து இது இந்தியாவில் இந்த நம்முடைய அரசமைப்பு சட்டம் வந்து 76 ஆண்டு ஆகும். 26/1950 எந்த எலெக்ஷன் கமிஷன் பேரிலும் இம்பீச்மென்ட் மோஷன் மூவ் பண்ணப்படுது. இந்த முறை தான் மூவ் பண்ணப்படுது. அவரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவரு தான் ஆளுங்கட்சியினுடைய நபராக செயல்படுறாரு. நீங்க டிஎம்சியில ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தைக்காக போறாங்க, 2 பேரும் டாக்ஸ்க்காக போறாங்க. ஆல் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், எம்பிஸ், அவங்க எல்லாம் போறாங்க. அந்த கூட்டம் 5 நிமிடங்கள்ல இருந்து 8 நிமிடங்களுக்குள்ளார முறிந்து போகிறது. கெட் லாஸ்ட். அப்போ அவருடைய இதுக்காக நான் சொல்ல வரேன். இது 1. 2, தேர்தல் ஆணையத்தின் பேரில்
நமக்கு வந்து நம்பிக்கையின்மை வந்து குறையுது. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்திலேயே இவிஎம்ஸ் வந்து இல்ல. அதை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆமா. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட இன்னைக்கு வாக்குச்சீட்டு மூலமா தான் போடுறாங்களே தவிர, பேப்பர் பேலட் தானே தவிர மின் இயந்திரம் மூலமாக கிடையாது. இங்க இதுல வந்து ஒரு அதான் முக்கியமா பாக்குறோம். தேர்தல் ஆணையத்தை விட இதுல வந்து அவங்க பண்ற தில்லு முள்ளுகள் இருக்கு இல்லையா, அரசு பண்ணுவதாக மக்கள் கருதுகிறார்கள். அதற்காக ஒரு அறிக்கைகள்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். மதன் பி லோகூர் சுப்ரீம் கோர்ட் அவருடைய தலைமையில இருந்து பார்த்தப்போ அதை கொடுத்துருக்கோம். அதுல என்ன அப்படின்னா 2019க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையே இதுல கிடையாது. அவங்களோட வெப்சைட்ல இந்த டேட்டா எல்லாம் போடுறதே கிடையாது. இப்போ இங்க 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 இந்த இடத்துக்கு நான் வந்து இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோமே, இது வந்து வேளச்சேரி தொகுதி. இது இங்க வேளச்சேரி தொகுதியில இப்ப திருவான்மியூர்ல இங்க பூத் இருக்கு. ஒரு 150 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 150 பூத் வேளச்சேரியில. ஒவ்வொரு பூத்துக்கும் ஃபார்ம் 17C 5:30 மணிக்கு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு அபரிமிதமா எங்கேயோ போயிட்டு இருக்கு உலகம். இதை ஏன் வந்து உடனடியா அவங்க வெப்சைட்ல போட மாட்டாங்க? அதோட இல்ல, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி வைஸா இன்னைக்கு வேளச்சேரி கான்ஸ்டியூன்சில வேளச்சேரியில் இருக்கக்கூடிய 150 பூத்துல ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி 234 கான்ஸ்டியூன்சில ஓட்டை பத்தி போடுறது இல்லை. ஒண்ணு எப்படி போடுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 55% அல்லது 65% வாக்குப்பதிவு போடுறாங்க. இது ஒரு ஏமாற்று இல்லையா அப்படின்ட்டு முதல்ல இன்னைக்கு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அதையும் போடுவாங்க. அடுத்த நாள் கரெக்ஷன் இருக்கும். 0.01 இருக்குங்க. ஆமா. இப்ப 7%, 8%, 10%, 18% அது மாறுது. அதுல ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். அந்த 7% இருக்கு இல்லையா, இப்ப உதாரணம் 7 18 15 ஏதோ சொல்லுங்க. இப்ப நான் 7% எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல 65% சொல்றாங்க. 70, ஆனால் அடுத்த நாள் 72 அறிவிக்கிறாங்க. அப்படின்னா அந்த 7% 234 தொகுதியிலையும் ஒவ்வொருத்திலும் 7% கிடையாது. அவங்க குறிப்பா சில இடத்துல எடுக்கிறதுல 25, 30, 35% எல்லாம் போடுறாங்க. அவங்க எங்கெங்க திட்டமிடுறாங்களோ அங்க ஜெயிச்சிருவாங்க. இதை யார் சொல்றதுன்னா, எந்த அரசியலும் இல்லாத தமிழ் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் சங்க இலக்கியம், இந்த IAS ஆபீசர் பாலகிருஷ்ணன் அவர் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஆய்வாளர். அவர் எலெக்ஷன் கமிஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கார், டெப்டி கமிஷனரா. அவரு ஒரிசாவினுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா பணிபுரிஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த அரசியல் அவரே சொல்றாரு, எனக்கு வந்து தமிழ் தான், அதை தாண்டி எனக்கு கிடையாது. ஆனால் ஒரிசாவில் நடந்த தேர்தலில் ஒரிசா முதல் மந்திரியாக இப்போது இருக்கக்கூடிய பிஜேபி அவருடைய தொகுதியில அவங்க அனௌன்ஸ் பண்ண வாக்கு 55%னா 85% அவருக்கு 30% இன்ஃப்ளேஷன். இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்கிறேன். அதனால தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பிஜேபி என்பது சொல்றேன். அதுல எஸ்ஐஆரும் அதில் ஒண்ணு எஸ்ஐஆர் என்ன கேட்டா அதை விட முக்கியமானதாக இதை பார்க்கிறேன். எஸ்ஐஆரை பொறுத்த வரையில என்னன்னா, நான் லாயர் ஜட்ஜ் அப்படின்ற தொட்டு அதுல ஒரு சட்ட பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கு. அதை உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு அமர்வை போட்டு ஒரே வாரத்துல விசாரிச்சு முடிவு சொல்லிடலாம். சின்ன கொஸ்டின் தான். எஸ்ஐஆரை பத்தி இருக்கிறது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல தான் சொல்லுது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது எங்க பண்ணலான்றதுன்னா 2 இடத்துல சொல்லுதுங்க. ஒண்ணு ஒரு தொகுதியில மாநில அல்ல, ஒரு தொகுதி அல்லது ஒரு தொகுதியில் ஒரு சிறு பகுதி பண்ணலான்னு இவங்க இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கா. இதை கேள்வி கேட்டிருக்காங்க. இதை உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு பெஞ்சை வச்சு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இல்ல பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படி சொன்னாலும் நாங்க இந்தியா ஃபுல்லா பண்றதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லட்டும். என் பொண்ணு ஆட்சி கோர்ட் எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணலாம், அது வேற. ஆனால் இது வழக்கையே அது அந்த என்ன கேள்வி எழுப்பப்பட்டதோ அதை விசாரிக்காமல் கிட்டத்தட்ட என்ன கேட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்ப் பண்றது, அதாவது கட்ட பஞ்சாயத்து இதா சொல்லணும்னா இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளத்தை பாக்குறாங்களே தவிர வழக்கை வந்து அப்படி விசாரிக்கல. 2 எலெக்ஷன் கமிஷன் இதே மாதிரி ஒன்றும் டிரான்ஸ்பரன்சி இல்லை. இந்த எல்லாம் அவங்களோட வெப்சைட்ல வந்து இந்த டீடைல்ஸ் இல்லை, இன்ஃபிளேட் பண்ணி இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனால இதுல வந்து நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த இவிஎம்ல நான் போட்டேன்னா நிச்சயமா இவருக்கு தான் போடுறேன் அப்படின்றது எனக்கு உறுதிப்படுத்தப்படல. அதையும் தாண்டி இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கா? யாரு
நீ தமிழ்நாட்டில் எடுத்தா சீஃப் செக்ரட்டரி டிஜிபின்னு பலரை மாத்துறாங்க. ம். இந்த அதிகாரம் வந்து என்ன எந்த அடிப்படையில மாத்துறாங்க? Correct. யாரும் அவங்க கண்டி கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க யாரும் போட தயாரா இல்லை. ம். ஆனால் மக்கள் நம்ம கேட்கலாம். இதை வந்து ஹிந்துல ஆச்சாரியா செக்ரட்டேரியட்ல லோக்சபால பெரிய பொறுப்புல இருந்தவர் அடிக்கடிக்கு எழுதுறாரு. அவர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். எலெக்ஷன் கமிஷன் இந்த அதிகாரம் இல்லை, அவங்க நினைக்கிற மாதிரிலாம் போட முடியாது, அது அப்படி ஒண்ணு ஒரு பிளாங்க் செக்லாம் கொடுக்கல, ஆர்பிட்ரரி எல்லாம் பண்ண முடியாது. இங்க வெஸ்ட் பெங்கால்ல சீஃப் செக்ரட்டரி அதை பண்ணியிருக்காங்க, டிஜிபியும் இன்னும் பல கலெக்டர் யார் அந்த லிஸ்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படின்ற விவாதம் வருது. யாரா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடுக்குறோம் அப்படின்றது தெரியல. ஆனால் இதே அஸ்ஸாமில் இப்ப தேர்தல் நடந்திருக்கு, அங்கேயும் சீஃப் செக்ரட்டரி டிஜிபி மாத்தல. 2-3 மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல நடந்து, பீகார்ல ஏன் மாத்தல? மகாராஷ்டிரால நடந்து, அங்க ஏன் மாத்தல? அப்போ இவர் ஒரு சார்பாக செயல்பட, அதனாலதான் இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வராங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அட்மிட்டே பண்ணாம அப்படியே நிராகரிக்கப்படுது. விவாதத்து அதுக்கு ஒரு என்கொயரி அதெல்லாம் எதுவுமே இல்லை, விசாரணை ஒரு டிபேட்லாம் இல்லாம தூக்கி எறியப்படுது. இப்போ அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு அவங்களோட கைப்பாவையா இருக்கும். இன்னொரு முதல்ல ஒரு கேட்ட கேள்வி இருப்பாங்க, அது என்னன்றது. இவங்க இஸ்லாமியரை எதிர்த்து இவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு வட இந்தியாவில் புல்டோசர், தட் இஸ் அவர் சொல்றாங்க நாங்க இடிப்போம். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, பத்திரிகை படிக்கிறவங்க தான் தெரியும், ஆங்கில பத்திரிகை. அப்புறம் 10 மாநிலங்கள்ல ஆன்டி கன்வர்ஷன் லா மத மாற்ற தடை சட்டம். அதை பத்தி என்ன ஒரே சொல்லணும்னாங்க, மதம் மாறுவதற்கு இல்லையா, யார் ஒன்னாலும் மதம் மாறலாம். அது எப்படின்னா, நீங்க ஒரு கட்சி, இப்ப ஏதோ ஒரு கட்சி, நீங்க பிஜேபியில இருக்கீங்க, நீங்க காங்கிரஸுக்கு போகலாம், அதிமுகவுக்கு போகலாம், திமுகவுக்கு போகலாம். நான் இருக்கேன்னா போகலாம். நான் பொது உடைமை இயக்கத்துல கூட வேற பொது உடைமை இயக்கத்துல வேற கட்சிக்கு போகலாம், மாத்திக்கலாம். அது மதமும் அதே மாதிரிதான், அட்ரஸ் இருக்கு. இப்ப நீங்க பெருங்குடியில் இருக்கீங்க, இன்னும் 2 வருஷம் பொறுத்து நீங்க திருவான்மையூருக்கு வரலாம். மதத்தையும் அதே மாற முடியாது ஜாதி. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மதம் மாறக்கூடாது, மாறனா நீ அறிவிப்பு கொடுக்கணும், 60 நாள் அறிவிப்பு கொடுக்கணும் கலெக்டருக்கு. கலெக்டர் அதுக்கு ஆட்சேபனையை கால்ஃபார் பண்ணுவார், அப்ஜெக்ஷன்ஸ. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க, உடனே அப்படி கண்டி வந்தானா உடனே அரசியலாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்புகள் அது பிரச்சனை பண்ணும். அது அப்போ நீங்க அதுக்கு அடுத்து நீங்க பதிவு பண்ணணும். இது பதிவு பண்ணணும். ஜனங்க உலகத்திலேயே இல்லாத இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னாங்க, இஸ்லாமியர்கள் 14% இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில். 543 தொகுதி இருக்கு பார்லிமெண்ட்ல. 14%னா 77 உறுப்பினர்கள் இருக்கு. 1952ல இருந்துங்க எப்பவுமே அவங்க அதுக்கு இணையாக இருந்தது இல்லை. இருக்கிறதே ஒஸ்ட் இப்பதான் 2024ல பாராளுமன்றத்துல 24 பேர் தான். ஒரு மந்திரியும் கிடையாது, எம்எல்ஏ எம்பிஏ இல்லைன்னா அப்படி மந்திரி இருப்பாங்க, அவங்க கிடையாது. அதோடு இல்லை, இங்க உத்தரப்பிரதேசம் 404 எம்எல்ஏ, தமிழ்நாடு 234, பெங்கால் வெஸ்ட் பெங்கால் 294, 404 மிகப்பெரிய மாநிலம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பிஜேபி, ஒரு எம்எல்ஏ. அங்க முஸ்லீம் பாப்புலேஷன் 20%. அதே மாதிரி குஜராத் கிடையாது, அது அப்படின்னா மந்திரியும் கிடையாது. அப்போ இதுக்கு பேர் என்ன? நான் தான் எல்லா இடங்களையும் நான் கேட்கிறேன், யூதர்களை எதிர்த்து ஹிட்லர் என்ன கருத்து வைத்திருந்தானோ அது இல்லாமல் வேற என்ன கருத்து இது? ஏன்னா ஜனநாயகம் தான் என்னங்க, 1947க்கு முன்னால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தமான இடஒதுக்கீடு இருந்துங்க. அப்போ இங்க இஸ்லாமியர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, பார்சிகளுக்கு மதத்தின் அடிப்படையில ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அப்ப நடந்த இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. ஆனா இப்ப அதை அதை வேணுமன்றான்றது இல்லை. ஆனா அவங்களுக்கு இப்ப இந்த சொல்றது என்னன்னா, அப்படி ஒரு தேவையோ அப்படின்ட்டு வருது. 24 என்ன பாருங்க, 4ல் 1 கிட்டத்தட்ட இருக்கு, இல்ல 3ல் 1 இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், ஏற்கனவே சாதி ரீதியான ஒடுக்குமுறையில எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, விமன் இவங்க எல்லாருக்கும் இல்லைன்றது வேற. கோர்ட்டு பத்தி கூட வரலாம். இவங்க சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா
குறைஞ்சபட்சம் 2 பேர் இருப்பாங்க. நான் இருந்த போது நான் 2009 வந்து 16 வரைக்கும் ஜட்ஜா இருந்தேன். அதுல 2012, 13ல 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அல்டபஸ் கபீர், அல்டப் ஆலம், முகமது இப்ராஹிம் கலிஃபுல்லா, இக்பால், 4 பேருமே சீஃப் ஜஸ்டிஸா இருந்து அங்க வெளிவெட்டாடவங்க. ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் அப்துல் நாசிர் அவர் இப்போ ஆந்திராவோட கவர்னர், அவரு பாபர் மசூதி தீர்ப்பு சொன்னவர், அதில் ஒருத்தர். அவர் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் இல்லை, ஜட்ஜா இருந்தா போடலாம். சட்டத்துல இடம் இல்லை. ஏன்னா அவர் ஏன் சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்து நீ போட மான்ற? குரேஷி இருக்காரு, ஏன் அவர் கொடுக்கல? குஜராத்ல இருந்து குரேஷி இருக்காரு, அவர் பேர் அது. இப்போ அமனுல்லா இருக்காரு, அவரும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, ஒருத்தர் தான். 2வது அந்த ஒருத்தரே கூட இடையில கேப் இருக்கு ஆசிரியர் போயிட்டு இவங்க வரதுக்கு. அப்போ இது வந்து டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? பாசிசம் தான் அதுக்கு. இதே மாதிரி எண்ணற்ற செய்திகள் சொல்ல அதுல வந்து இஸ்லாமியர்களுடைய ட்ரஸ்டுக்கான சொத்துக்களை எல்லாம் இவங்க கண்ட்ரோல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. இப்போ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் 370 விட்டுருங்க, 370 காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு சிறப்பு அந்தஸ்து. மாநிலத்தையே காலி பண்ணிட்டாங்க. இது இந்தியாவிலேயே யூனியன் டெரிட்டரி மாநிலமா டெல்லி மாதிரி. ஆனால் ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. யூனியன் டெரிட்டரியா மாற்றினால் டெல்லியோட நேரடி கண்ட்ரோல் இருக்கும். அவங்க லெப்டினன்ட் கவர்னர் இருப்பார், அதுக்காக மாத்துறாங்க. 2019 இருந்து இப்ப 7 வருஷம் ஆச்சு. உச்சநீதிமன்றம் அதில் நியாயம் பண்ணலன்னு என்னுடைய கருத்து. அவங்க ஒரு கால வரையறையை கேட்கறாங்க. அவங்க ஒன்றிய அரசு சொல்றாங்க, இல்ல நாங்க இதை செய்யறோம், அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு விட்டுறாங்க. இல்ல 6 மாசத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்லி நேரம் கிடைச்சிருக்கு. இப்ப எப்போ கிடைக்குன்னே தெரியாது. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து குறிவைத்து பாபர் மசூதி எல்லாம் அதுக்கடுத்து இது மாதிரி தொடர்ந்து இதோட தாக்கப்படுவது வந்து தொடர்ந்து நடக்குது. அப்போ சிஐஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், உமர் காலின்றது ஒரு குறியீடா சொல்றோம். உமர் காலின் மாதிரி பல ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க 6 வருஷமா. அவங்க பெயில் வந்து விசாரிக்கப்படவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதை ஆதரிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில அப்போது வன்னியர் சங்கம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில பேக்வர்ட்ல இருந்து எம்பிசி வேணுன்றதுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அப்ப சாலைகளை மறிப்பார்கள், தொழிற்சங்கமும் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா ஸ்ட்ரைக் வந்தா சாலைகளை மறிப்பாங்க. அந்த சாலையை மறிக்கிறது டெரரிஸ்ட் ஆக்ட் சார். குண்டு போடல, வன்முறை இல்ல, போராடுறாங்க. அதை மறிச்சு சாலையை மறிச்சு போராடுவது டெரரிஸ்ட் ஆக்ட். இதான் உமர் காலிக் மேல வேற ஒன்றும் குற்றச்சாட்டு இல்லை அவர். அதனால இன்னைக்கு இப்படி ஒரு இஸ்லாமியரை எதிர்த்த ஒரு ஒடுக்குமுறை இருக்கு. ஏற்கனவே பட்டியலினத்தை ஒடுக்குமுறையும் இருக்கு. நீங்க அதை சொல்ற தொட்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2014க்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஓரளவு இந்த உச்ச நீதிமன்றத்தெல்லாம் இருந்தாங்க. ஆனா ஷெட்யூல் காஸ்ட் பொறுத்தவரையில இந்த 75 ஆண்டுகள்ல இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே 266, 270 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் 7 பேர் தான். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் 34 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அதெல்லாம் எஸ்சி ஜட்ஜ் வந்து ஒரே ஒரு ஆள், வார்லே அப்படின்னு. எஸ்டி ஒருத்தர் கூட கிடையாது, 0. இப்ப இல்ல, 75 ஆண்டுல ஒரே ஒரு ஆளு. அப்போ யாரு மீதி பேர்லாம் யார்? அப்போ அப்புறம் முஸ்லீம் 1, விமன் 1, பிசி 1 இல்ல 2. ஏன் அதை எக்ஸாக்டா சொல்ல முடியலன்னா டேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 1931க்கு அப்புறம் எஸ்சி எஸ்டியை தாண்டி பிசியோட சென்சஸ் கிடையாது. அதனால எங்களுக்கு சென்சஸ் இல்லைன்றாங்க. நமக்கு தெரிஞ்சு பேக்வர்ட் கிளாஸ் வந்து எஸ்சிக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் ஆகிற. தமிழ்நாட்டில இருந்து ரத்னவேல் பண்டியன் தான் முதல் பேக்வர்ட் கிளாஸ் ஜட்ஜ். அதாவது 1990s தான், 1988 or 1990 தான். அதனால இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு. அப்படியே நீங்க பாருங்க, இன்னைக்கு மொத்தம் 34 பேர்ல 75 ஆண்டுகள்ல 7 பேரு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க 5 பேர் இருக்காங்க. அப்போ யாரு இதை கட்டுப்படுத்துறாங்க? இத உச்ச நீதிமன்றத்தை. இத வந்து அது வந்து இதுல ஒரு நியாயம் இருக்கா? இதுல ஒரு சமத்துவம் இருக்கா? இது ஏன் வந்து இங்கெல்லாம் இன்னும் அவங்களே சொல்றாங்க இதுல டைவர்சிட்டி டெபிசிட் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியே சொல்லுது.
இப்போ 2023 பிஜேபியோட பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அதுல மெஜாரிட்டி அவங்கதான். அவங்களே சொல்றாங்க இதை டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு இந்த டெபிசிட்ன்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தான் நான் ஏன் முஸ்லீம் வந்து நியூ ஃபேக்டர். ஏற்கனவே இந்த சாதிய சமூகத்தில் கொடுக்கப்பட்ட ஏன்னா இப்ப நீங்க மீண்டும் சொல்றாங்க என்ன பத்தி இல்லை, நாங்கெல்லாம் அதுக்காக தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். பட்டியல் இன மக்களுக்கு பழங்குடியினர் தமிழ்நாட்டில் குறைச்சல், பட்டியல் இனம் தான் இங்க கூடுதலாக இருக்கு. இன்னும் தீண்டாமை இருக்கிறது. இன்னும் தீண்டாமைனா இல்லைன்னா சொல்ல முடியாது. கிராமத்துல பக்கம் போனீங்கன்னா நகரத்திலேயே இருக்கும். அது இன்டைரக்டா இருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆணவ கொலைன்றது என்ன, தீண்டாமை சுவர் என்பது என்ன, கோயிலுக்குள்ள இன்னும் கூட போய் எல்லா கோயிலையும் போய் வழிபாடெல்லாம் செஞ்சிட முடியாது. அதை பத்தி போனோம்னா நம்ம போயிடும், அதையும் செய்யறோம். அதனால இதெல்லாம் பிஜேபியோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட மாடல்னு ஸ்டாலின் சொல்லாங்க, நான் சொல்றேன் தமிழ்நாடு மாடல். என்ன தமிழ்நாடு மாடல்? 1967 இருந்து ஒரு மாடல். என்ன மாடல்னா அகில இந்திய கட்சியை நாங்கள் அழிப்போம், ஆல் இந்தியா பார்ட்டி முக் தமிழ்நாடு நீங்க ஹிந்திக்காக சொல்றேன் அப்படின்றது 67 இருந்து இங்க தொடர்ந்து இருக்கு. இதுல காங்கிரஸ் இன்னைக்கு இல்ல, இப்ப பிஜேபி முயற்சி பண்றாங்க. அதுல வந்து அவங்க வெற்றி பெற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு மொத்தம் 27 பிஜேபி தொகுதியும் ஒரு 5 வந்து மற்றவங்களும் அதே தாமரையில் நிற்கிறாங்க. ஆமா, என்ன ஏன்னா இதை வந்து இதான் ஆபத்து. அவங்க வந்து வராங்கன்னு வச்சுங்களேன். இங்கே இங்க வந்து பெரிய அளவுல முஸ்லீம் எண்ணிக்கை இல்லைங்க, 7% தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில ஒரு கேண்டிடேட் கூட கிடையாது, அதிமுகவிலே அநேகமா இல்ல. இவங்க தான் 12-13 பேர் நிக்கிறாங்க. டிஎம்கே ஆனா முஸ்லீம் பார்ட்டியே 5 பேர் நிக்கிறாங்க. அது இல்லாம இவங்களை எல்லாம் சேர்த்து 12-13 பேர் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியா பாக்குறேன். இந்த ஒவ்வொரு முறையும் இவங்களே கூட பண்றாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த முறை இருக்கு. இதையெல்லாம் ஜனநாயகத்தில் அக்கறை உள்ளவர்கள் அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் வேணும், பெண்களுக்கு இல்லைன்றது இருக்கு இல்லையா? இன்னைக்கு சரிபாதியா இருக்க பெண்கள்ல உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு பெண் நீதிபதி இருக்காங்க. ஆமா, அப்போ இப்போ சமீபத்துல குஜராத்ல இருந்து பாஞ்சோலின்ற ஒரு ஜட்ஜ எலிவேட் பண்றாங்க. அவரு சீஃப் ஜஸ்டிஸ் அல்ல, அவரை பலர் ஓவர்லுக் பண்ணி கொண்டு வராங்க. அதை நாகரத்னா இப்ப இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை ஆட்சேபனை பண்றாங்க. ஆட்சேபனை பண்றதுக்கு நாகரத்னா சொன்ன முக்கியமான ஒரு காரணம், இவங்க பல நீதிபதிகளை வந்து ஓவர்லுக் பண்ணது மட்டும் இல்ல, 3 பெண் நீதிபதிகளை ஓவர்லுக் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் 2 பேரும் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா இவங்க ஒரே ஒரு ஆளு. இன்னொரு முக்கியமான சொன்னாங்க, அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆவார். யாரு? பாஞ்சோலி 2030 சீஃப் ஜஸ்டிஸ் ஆவாரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டு கொஞ்சம் குறைவா இருப்பாரு. அது பர்திவாலா ஆன உடனே ஆவாரு. யார் பர்திவாலா? பர்திவாலா அப்புறம் குஜராத். அவர் 2028 ஆவாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஒரே மாநிலத்தை சேர்ந்து, அது சின்ன மாநிலம். இப்போ மகாராஷ்டிரா மாதிரியோ அல்லது டெல்லி அல்லது பஞ்சாப் அண்ட் ஹரியானா மாதிரி கூட பெரிய மாநிலம் இல்லை. இங்க இருந்து 2 பேர் தொடர்ந்து இப்படி 4 ஆண்டுகள் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறது சரியில்லைன்னு நம்ம சொன்னாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை வந்து எப்படி பண்ணலான்றது. அதுக்கப்புறம் என்றும் இல்லாத அளவுல நீங்க சுப்ரீம் கோர்ட்ன்றது ஒரே நேரத்தில் 75 ஆண்டுகள்ல 3 ஹைகோர்ட் ஜட்ஜி பேர்ல இம்பீச்மெண்ட். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கண்டிருக்கோம், எப்பவுமே பார்த்தது இல்ல. அதுல ஒருத்தர் வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டார், யஷ்வந்த் வர்மா. அதுல ஒரு முக்கியமான தகவல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் அலகாபாத் ஹைகோர்ட்டை சேர்ந்தவர். அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு கொலிஜியத்துல இல்ல, அவர் 8-10 கீழே டவுன்ல இருக்காரு. ஆனா டெல்லிக்கு வந்தா கொலிஜியத்துல வர்றாரு. அவரு டெல்லியை டிரான்ஸ்பர் ஆகிட்டு வர்றாரு. கொலிஜியம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஹைகோர்ட் ஜட்ஜ அப்பாயின்ட் பண்ற ஒரு அமைப்புல வர்றாரு. அவரு அந்த எப்படி யஷ்வந்த் வர்மா வர்றாரு? உச்ச நீதிமன்றமே அவங்க யார் பண்ணியிருக்கா அல்லது ஒன்றிய அரசினுடைய எப்படி வந்தாரு நமக்கு தெரியாது. அந்த வர்மா வீட்டுல தான் கோடிக்கணக்கான படம் எரிஞ்சது. அதுலதான் இப்ப அவர் வந்து மேல இம்பீச்மெண்ட் மோஷன் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இன்னொன்னு ஜி.ஆர். சாமிநாதன் பேர்ல தமிழ்நாட்டில இருந்து 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், 100 பேர் மினிமம் வேணும் லோக்சபா. அதே மாதிரி அலகாபாத்ல சேகர் குமார் யாதவ், அவரு விஹெச்பியோட கூட்டத்துல, விஸ்வ இந்து பரிஷத்தோட கூட்டத்துல பேசுறாரு. இங்க அலகாபாத் ஹைகோர்ட் கேம்பஸ்லயே அவரை பேசுறதுக்குள்ள முழுவதுமே நீங்க கூகுள்ல பாருங்க. அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஹிந்து சைல்டு இருப்பாருங்க, சைல்டு அஹிம்சையின் ஒரு அஹிம்சை தான் அது போதிக்கப்படுது.
நான் வயலன்ஸ். ம். ஆனா ஒரு இஸ்லாமிய சைல்டு அவர் சொல்றது அவங்க மைண்ட்ல நான் வயலன்ஸும் புச்சர்ட் மைண்ட் இருக்குன்றாரு ஒரு ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ். அதனால அவர் பேர்லயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டுமே வெற்றி பெறாது. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி கிடையாது. விவாதத்துக்கு அதை புரிஞ்சு நிறைய பேர் அதை கேட்கறாங்க எப்படின்ட்டு. இது விவாதம் இருக்குல்ல. இப்ப ஜிஆர் சாமிநாதன் பற்றி விவாதம், சேகர் குமார் யாதவ் பற்றி விவாதத்துக்கு தான். இல்லாட்டி விவாதம் பண்ணவே முடியாது. அதுவும் ஜட்ஜினா சுத்தம் விவாதம் பண்ண முடியாது. இப்ப என்ன இருக்கு, என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்ட்டு. அது ரெண்டாவது, இவங்க ஆட்சியில தான் 2018 இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியில் கூட அப்படி இல்லை. 2018 ஜனவரியில அப்ப தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதியாக இருந்த போது அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரஸ்ஸை மீட் பண்ணி கொடுத்தாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுல அவங்க சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, தலைமை நீதிபதி மத்திய அரசுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வரும் மாதிரி பெஞ்சுகளை அமைக்கிறார். டெமோக்ரஸி இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து கேட்டாங்க, எங்க நீங்க சிட்டிங் ஜட்ஜஸ் வரலாமான்னு கேட்கறப்ப செல்லமேஸ்வர் சொன்னாரு, எதிர்கால தலைமுறைகள் எங்களை குற்றம் சுமத்துவார்கள், அந்த குற்றத்திலிருந்து நாங்கள் வெளிவரணுன்றதுக்காக நாங்கள் இந்த பிரஸ் மீட் கொடுக்குறோம். இது வந்து எக்ஸ்ட்ராடினரி. நீதிபதியா இருக்கவங்க வந்து இப்ப நான் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் பேசுறது சிட்டிங் ஜட்ஜ் அவங்க பேசுறாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்ல உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்துல வந்து கிட்ட முழுக்க ஒன்றிய அரசுன்னு சொல்ல முடியாது. கவர்னர் எடுத்தா அவங்கதான், அவங்க யார் அனுப்புறானோ அவங்க ஆளு. அவங்க இப்போ யாரு தீர்மானம் பண்றதோ மாநில அரசுக்கு எந்த ரோலும் கிடையாது. வேற யாருக்கும் ரோலே கிடையாது. கவர்னர்னா யூபிஎஸ்சி மெம்பர்னா அவங்கதான், சிபிஐன்னா அவங்கதான், இடின்னா அவங்கதான், இன்கம் டாக்ஸ்ன்னா அவங்கதான், நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் என்ஐஏன்னா அவங்கதான். ஆனால் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல முழுக்க அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் கொடுக்குற நிர்பந்தம் இருக்குல்ல, அது ரொம்ப. இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஜிஷா பானு என்ற நீதிபதி கொலியத்தில் இருக்காங்க. கொலிஜியத்துல அவங்க இருக்கிறதுக்கே அனுமதிக்காமல் கேரளாவுக்கு மாத்துறாங்க. கேரளாவில் அவங்க கொலியத்தில் இருக்க மாட்டாங்க. யஷ்வந்த் வர்மா கொலியத்துல இல்லாம இங்க ஏன் இதுலன்னா, இப்போ ஒரு 24 பேர் போயிருக்கிறதா தமிழ்நாட்டில் கூட வழக்கறிஞர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க படித்து வச்சு. அந்த 24 பேர்ல ஒருவர் கூட மைனாரிட்டி கிடையாது. அவங்க நிஷா பானு வந்து ஒரு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் நாடார். அதனால அவங்கள வந்து அவங்க மாத்துறாங்க. அதே மாதிரி இது பலரை இப்போ தமிழ்நாட்டில் ஜான் சத்யன்ட்டு ஒருத்தரை வந்து பரிந்துரைச்சாங்க. அவர் மிக பிரபலமான கிரிமினல் லாயர். அவருக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்கல. ஏன், நான் தான் நல்ல இடங்களையும் சொல்லுவேன், அவருக்கு சத்தியனந்தா கிடைச்சிருக்கும், ஜான் கூட இருக்காரு, அதனால அது கிடைக்கல. அப்போ இந்த மதம் என்பது வந்து அவர்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு. என்ன கேட்டேன், அதை இதைதான் நாம எதிர்க்கிறோம். ஏன்னா நீங்க முதல்ல கேட்ட கேள்வியோட தொடர்பு படுத்துறேன். ஏன் பிஜேபி இருக்கிறோம்னா இதனால தான் இருக்கிறோம். அவர் சொல்றாரு, இன்னும் ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது சுய சார்பு உள்ள அப்படின்னு செல்ஃப் ரிலையன்ஸ். உண்மையா இவர் வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி குறைஞ்சிருக்கா, வேலை இல்லாம வந்து குறைஞ்சிருக்கா, இல்ல வேற என்ன எதனா ஒரே ஒரு பாசிட்டிவா இதை பண்ணியிருக்கோம் சொல்ல முடியுமா? ராமர் கோயில் கட்டுறதுன்னு சொல்லலாம். மக்களுக்கானதை என்ன பண்ணி ஏர் இந்தியா வித்துருக்கோம்னு சொல்லலாம். இருந்த ஏர் இந்தியாவை டாட்டாவுக்கு வித்துட்டோம், பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியார் மயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்றும் இல்லாத அளவில் நீங்க, அவர் சொன்னாரு, நான் வந்தேன்னா 1947 50 இருந்த மாதிரி $1 1 ரூபா கொண்டு வருவோம். இப்போ $1 100 ரூபாய் கிட்ட போயிட்டு 96 போயிட்டு இருக்கு. பெட்ரோல் 100 தாண்டிடுச்சு. எல்பிஜி அதுவும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட வந்தாச்சு. கோல்டு 1.5 லட்சத்துக்கு மேல. ஆமா, 1.5 ஆகல, 1.5 போயிட்டு இருக்கு. அப்போ இவர் என்னதான் பண்ணிருக்காரு, என்ன ஒரே ஒரு காரியம். ஆனா என்ன சொல்றாரு, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்றாரு. நானும் கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இதுல ரெட்டை இஞ்சி, இது என்ன, இது மிரட்டலா? எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? நீங்க அவங்க சொல்றாரு, இங்க வந்து பேசுற மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் பட்னாவிஸ் மதுரையில சொல்றாரு, உங்களுக்கு மதுரைக்கு எதனா நல்லது நடக்கணும்னா இங்க மெட்ரோ வரணும்னா பிஜேபி இது எப்படி பிளாக்மெயில் பண்றதுதான். இப்போ
மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கேட்டு தமிழ்நாடு அரசு இதான் கொடுமை என்னங்க, நம்ம நலம், நம்ம பணம், நம்ம ஸ்கீம், நம்ம கட்டணம், அவங்களுக்கு கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுங்க. இப்போ அதுக்கு அவங்களுடைய அனுமதி தேவை. நீங்க மெட்ரோ இது பண்ணணும், அதுக்கு அனுமதி மறுக்கிறான். டேய், நான் எங்க ஊர்ல மெட்ரோ வச்சுக்கிறேன்டான்னா அவன் மாட்டேங்கிறான். அதே மாதிரி இப்போ மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவ எய்ம்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான் 10 ஆண்டுகளா, இது வரைக்கும் எய்ம்ஸ் வரல. அப்புறம் ஏர்போர்ட், ஓசூர் ஏர்போர்ட் வரணும்னா அவங்க தான். மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு சொல்லிட்டாங்க, அவங்க ஓட்டே போடலாம். என்ன கீழடியில் தமிழர்களின் நாகரீகம் 2800 ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இருக்குன்னு கார்பன் டேட்டிங்ல இருக்கு. அத அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை கொடுத்திருக்காரு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் திருத்தி தரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு சொல்ல தமிழ்நாடு முழுவதும் அதற்காக தமிழர்களுடைய குரல் ஒலிக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுன்ட்டு. அது அவங்களுடைய தரப்பு என்ன சொல்ல சொல்லுங்க, அவங்க தரப்பு. அதனால ஏன் நாம இப்போ பிஜேபி எதிர்க்கிறோம்னா இந்த மாதிரியான காரணங்களுக்காகத்தான் இருக்கிறோம். ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கம் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் மிக ஆழமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக தேங்க்யூ சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.